செல்லக்குட்டீஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என் தங்கங்கள், என்னோடய செல்லங்கள், என்னோடய வைரங்கள், என்னோடய கஸ்டமர்ஸ் தான் நான் அப்படி சொல்லுவேன். அவங்க வந்து கொடுத்த ஃபீட்பேக்ஸ் தான் இது. இப்படி சிஸ்டர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தங்கங்களா, எந்த ஒரு தொழில் நம்ம தொடங்கினாலுமே அதுக்கு முன் அனுபவம் இருக்கணும். ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்து வராது. அப்படி வர்ற சக்ஸஸ் நிலைக்காது இல்லையா? ஆமாம், எனக்கு 2008 கல்யாணம் ஆனது. அந்த வருஷத்தில் இருந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இந்த பிளான்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது மேலே ஒரு ஆர்வம் வந்தது. லோ மெயின்டெனன்ஸ் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வளர்க்க ஆரம்பித்த செடி தான் இது. அதிலேருந்து எடுப்பிலே நான் சேல் வந்து தொடங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வருஷம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கான செடிகள் நிறைய தேடி 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 வாங்கினேன் நான். அதெல்லாமே கலெக்ட் பண்ணி அதில் நான் பண்ண டூஸ் டோன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, அந்த ஒரு தொழிலில் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும்னு சொல்லி அதை தான் நான் வந்து பண்ணினேன். எடுப்பில் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி அடினியம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் நான் சேல் கொடுப்பேன், அப்படி ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரே ரீசன் அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். முன் அனுபவம் இருந்தது. கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நான் வாங்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என் தங்கங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டேன். இன்னொன்று, ஆன்லைன் சேல்னால் பார்க்குறது ஒன்றா இருக்கும், வீட்டுக்கு வர்றது ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். நான் காசு கொடுக்குறேன், அந்த கொடுக்குற காசு எது கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அதை பார்த்து அதை நம்பி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளான்ட் வாங்குறேன். நான் கொடுக்குற காசு உண்மையான காசு, என் வீட்டுக்கு அதே உண்மையான பிளான்ட் வரணும் இல்லையா? பார்க்குறது ஒன்றும் வர்றது ஒன்றா இருக்கும். அதுதான் ஆன்லைன் அப்படிங்கிறத மாற்றி போடணும். அப்படிங்கிறதுல தமிழச்சி கார்டன் ரொம்ப வந்து கவனம் செலுத்தணும். அதனால தான் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நர்சரியில் போய் ஒரு பிளான்ட் நேரடியாக போய் டாப் டு டோ பார்த்து வாங்குவீங்க. அதே மாதிரி எங்கிட்ட நீங்கள் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிளான்ட் வீட்டுக்கு வரப்போகுதுன்னா ஆக்சுவல் பிளான்ட் காமிச்சு, இந்த பல்பு வரப்போகுது, இந்த செடி தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு காமிச்சு த சேம் பிளான்ட் உங்கள் வீட்டுக்கு வரும். அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 31 அப்புறம் திரும்ப சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் பேர் ஊர் சொல்லி மெசேஜ் வைங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்லி.